ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டான ஒரு plain பிரியாணி ரைஸ் ரெசிபியும் பிரியாணி கத்திரிக்காய் கிரேவியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த கத்திரிக்காய் கிரேவியை ஹோட்டலில் சாப்பிட்ருப்போம். நம்ம வீட்டிலையே அதே டேஸ்ட்டோட சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பிரியாணி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஆயில் இல்லாட்டி நெய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு மராட்டி மொக்கு, ஒரு ஸ்டார் அன்னாசி, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2-3 துண்டு பட்டை, கல்பாசி, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை பெருசாக இருந்தால் 1 போதும், ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பிளெயின் பிரியாணிக்கு மசாலா எதுவும் சேர்த்த போகிறது கிடையாது. வாசனைக்காக இந்த பிரியாணி ஸ்பைசஸ் மட்டும்தான். இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இன்றைக்கி நம்ம வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்த போகிறோம். இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போது இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கலருக்காக தான். பிரியாணி உங்களுக்கு ஒயிட் கலரில் வேணும்னா இந்த மஞ்சள் தூள் சேர்த்த வேண்டாம். இப்போது இது கூட 1/2 கப் பிரியாணி ரைஸ் சேர்த்துக்கலாம். இது ஒரு 300 கிராம்ஸ் வரும். இது வந்து சீரக சம்பா ரைஸ் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் சேர்த்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 கப் ரைஸுக்கு 3 கப் வாட்டர் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துன உடனே ஸ்டவ் ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. சால்ட் சேர்த்துக்கலாம். இது கூட ரொம்ப சின்னதாக 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். இதை ஒரு டைம் கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அரிசியும் தண்ணியும் சம அளவு வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இதை அப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது அரிசியும் தண்ணியும் சம அளவுக்கு வந்தாச்சு. இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்படி மேலே வந்து நல்லா சமம் பண்ணி விட்டுக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினாவை தூவி விட்டுக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு வேக விட்டுடலாம். விசில் போட தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம் இல்லாட்டி குக்கர் பேஸ் வந்து ஹெவியாக இல்லை அப்படின்னாக்கா அடி பிடிக்கும். அப்போது ஒரு பழைய தோசைக்கல்லை முன்னாடி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு குக்கர் கீழே வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விட்டுடலாம். அப்போ அடி பிடிக்காது. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ரைஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இதை சிம்மில் வச்சுட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போது கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு.
இது கூட 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை கருப்பு ரெண்டில் எந்த எள்ளு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை வறுத்துக்கலாம். இது எடுத்து வச்சுட்டு இது நல்லா ஆறினோன்னே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்தாம தான் அரைக்கணும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காவை இப்படி 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே ஆயிலில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் ஒன்றே ஒன்று சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 சின்ன சைஸ் தக்காளியை இப்படி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினோன்னே இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனோன்னே இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கிட்டு நம்ம இது கூட ஒரு லெமன் சைஸ் புளியை ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வடிச்சிட்டு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் வறுத்து அரைச்சி வச்சுருந்த அந்த வேர்க்கடலை பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த கன்சிஸ்டன்சி போதும்னா இதுக்கு மேலே தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இதை விட கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போது கடைசியாக இது கூட கொஞ்சமாக வெல்லம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்துறப்போ அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் பிரியாணி, பிளெயின் பிரியாணி, புலாவ், அப்புறம் குஷ்கா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிளெயின் பிரியாணி கூட கர்ட் ரைத்தா இல்லை இந்த பிரியாணி கத்திரிக்காய் பச்சடி, நான்வெஜ் கிரேவி, வெஜ் குருமா எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.